வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் ரகம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா 50,000 வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிப்பான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட் அடிக்கின்றாங்க. நவாஸ்கனி என்ன தான் ஜெயிக்க போகிறான்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்தாலுமே அங்கே ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. அதிமுக அங்கே பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதிமுக ஜெயிக்கணும் பார்க்கல, ஓபிஎஸ் தோக்கடிக்கணும்னு சொல்கிறக்காண்டி தான் டம்மி ஓபிஎஸ்ஸில் வந்து இறக்கி விட்டாங்க. அது ஒரு சில குழப்பங்கள், வாலி சின்னம் அதே மாதிரி திராட்சை சின்னம் ஐயா ஓபிஎஸ்லாம் போட்டதை கொஞ்சம் குழப்பமானாலுமே ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய செல்வாக்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நவாஸ்கனிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சிட்டிக் அமைச்சர் கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு மோதல். ஸோ இது ஒரு விஷயமா இருக்கட்டும். அது திருப்பி பிஜேபி பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சியில் வரும்போது கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து பிஜேபியில் போய் இணைஞ்சிருங்க, நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம்னு சொல்கிற மாதிரி. பிஜேபிலையும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இணையிற மாதிரி இல்லை, திமுக தன்னை காப்பாற்றுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையில் இருக்கார். பட் இது நீடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. இது திருப்பி பிஜேபி ஆட்சி வரும்போது கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாயிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க கூட செந்தில் பாலாஜியோட பார்த்தீங்கன்னா யாருக்கு பிரச்சனைனா கனிமொழிக்கும் ஆராசாக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. இவங்க சிறைக்கு போகிறதுக்கு அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த 2G வழக்கில் திருப்பியும். ஸோ திருப்பி பிஜேபி ஆட்சி வரும்போது மிகப்பெரிய நெருக்கடி பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கும் இருக்கும், ராசாக்கும் இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா திமுக பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு சூழ்நிலை உண்டாயிரும்ன்றாங்க. அது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.